இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் தற்போதுள்ள முக்கிய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி தேதி எதுவும் வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஏஏஒய் பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டுகளை வைத்திருப்போர் தங்களது குடும்ப உறுப்பினர்களின் கைரேகையை ஜூன் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று தகவல் பரவி வந்த நிலையில் அது உண்மை இல்லை என்று தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பு குழு அறிவித்துள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கைரேகை பதிவு செய்வது கட்டாயம்தான், ஆனால் அதற்கான கடைசி தேதி எதுவும் வரையறுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இதற்கான கடைசி தேதி எதுவும் இல்லை. ஆனால் குடும்ப அட்டையில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கார்டில் போயிட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவங்களுடைய கைரேகையை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா அவங்களுடைய பேரும் நீக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்தது ரேஷன் கடை திறந்துள்ளதா மூடப்பட்டுள்ளதா ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இருக்காங்க அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஐக்கான் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டம் பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ணி உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பேர் இருக்கும். கடையோட பேர் தான் உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஊர் பேர் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீட்டு எண்ணை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியாய விலை கடை தகவல்னு சொல்லி கொடுத்துட்டு கடை திறந்திருந்தால் ஆன்லைன் சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். கடை மூடப்பட்டிருந்தால் ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருக்கும். ஆஃப்லைன் சொல்லியிருந்தால் ரேஷன் கடை மூடி இருக்குன்னு அர்த்தம். ஆன்லைன் இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். திறந்திருந்தால் ரேஷன் கடையில் போய் நீங்கள் பொருட்களை வாங்கி கொள்ள முடியும். அதேமாதிரியே கைரேகை பதிவு செய்ய மாதிரி தான் பதிவு செய்து கொள்ள முடியும். இதுதான் ரேஷன் அட்டைக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.